ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். மேலும் அசிரிய மன்னனின் விருப்பத்திற்கு இணங்க ஆண்டவரின் இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த அரியணை மேடையையும் வெளியிலிருந்த அரச நுழைவாயிலையும் அவன் அகற்றினான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், எல்லாமே அசிரிய மன்னனுடைய விருப்பத்துக்காக தான் நடக்குது. இந்த 17ஆம் வசனத்தில் இந்த காளைகள், அந்த அடித்தளம் எல்லாத்தையும் அகற்றினா அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 குறிப்பேடு 28, 24 சொல்லுது, கடவுளின் இல்லத்தில் இருந்த கலங்களை ஒன்று திரட்டி நொறுக்கினான் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே எடுத்தான் அப்படி தான் போட்டிருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணா? இப்போ இந்த வெங்கலத்தை எல்லாம் உருக்கிட்டான். இப்போ உருக்கி இது வெங்கல உருண்டைகளாக, வெங்கல பாதங்களாக எங்கே அனுப்புகிறான்? அசிரிய மன்னனுக்கு. அதுக்காகத்தான் எல்லாத்தையும் எடுக்கிறான். இதுக்கு விடை எங்கே பார்க்குறோம்னா, குறிப்பேட்டு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 24 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் செய்கின்ற போது ஆண்டவரின் இல்லத்தின் கதவுகளை மூடிவிட்டு எருசலேமின் எல்லா மூலைகளிலும் பலிபீடங்களை எழுப்பினான் அப்படிங்குது 2 குறிப்பேடு. இப்போ வெறுமனே இந்த பாத்திரங்களை பூரா வெளியெடுக்கலை, அதை பாலங்களாகவும் அல்லது உருண்டைகளாம் செஞ்சு ஆகாஷ் திக்லத் பேசுறதுக்கு அனுப்பலை, அசிரிய மன்னனுக்கு அனுப்பலை. ஆண்டவரின் இல்லத்தின் கதவுகளையெல்லாம் ஒரு காலத்துக்கு மூடிட்டான். கோவிலே மூடிட்டான். கோவில் நடமாட்டமே இல்லை, எல்லாம் அதை இறுக்கி கட்டிட்டு எருசலேமின் எல்லா மூலைகளிலும் பலிப்பிடங்கள். இந்த பலிப்பிடங்கள் யாருக்கு? யாவைக்கு இல்லை, பாகாலுக்கு, அசரேத்துக்கு, இப்படி வெவ்வேறு தெய்வங்களுக்கு அவன் பலிபீடங்களை அமைத்தான் என்று குறிப்பேட்டு புத்தகம் இதை பற்றி சொல்லுகின்ற போது, இதெல்லாம் நமக்கு இங்கே வரலை. குறிப்பேட்டு புத்தகத்தெல்லாம் இந்த செய்திகளெல்லாம் வருகிறது. தொடர்ந்து ஆசிரிய மன்னனின் விருப்பத்திற்கு இணங்க இவற்றையெல்லாம் செய்தான். இந்த விருப்பத்திற்கு அப்படிங்கிற போது அசிரிய மன்னன் அவனுடைய அப்படின்னா இவன் சுயமாக செயல்பட முடியவில்லை. அசிரிய மன்னன் என்னென்ன சொன்னானோ அத்தனையும் அவன் செஞ்சான். அப்போவே தெரிகிறது இவன் ஒரு அடிமை. இவனிடத்திலே இனிமேல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மைகள் இல்லை. தன்னை முழுவதும் யாருக்கு அடகு வைத்து விட்டான்? அசிரியனுக்கு அடகு வைத்து விட்டான். இதை அசிரியன் பயன்படுத்தி அரியணை மேடையை கோவிலிருந்து எடுக்கான். அரியணை மேடை என்பது அரசு அரியணை மேடை, சாதாரண அரியணை மேடை இல்லை, அரசனின் அரியணை மேடை. இதை யாருடைய விருப்பத்துப்படி வெளியேற்றுறான்? அசிரிய மன்னனின் விருப்பப்படி. அப்படின்னா இனிமேல் இருந்து நீ அரசன் இல்லை, நான் தான் அரசன் உன் நாட்டுக்கு அப்படின்னு அர்த்தம். கோவிலில் அரியணை மீது அமரக்கூடிய வாய்ப்பு யாருக்கு தான் இருக்குது? அரசனுக்கு இருக்குது. இனிமேல் நீ அரசன் இல்லைடா, நீ கோவிலில் எல்லாரும் போல நீனும் சாதாரண மனிதன்தான். அதனால் நீ அரசன் மேடையை, நீ வழக்கமாக உட்காருகிற மேடையை வெளியேற்று என்றால் அரச பதவி உன்கிட்ட பறிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நான் தான் யாருக்கு அரசன்? யூதாவுக்கு நான் தான் அரசன் என்று சொல்லாமல் சொல்லுகிறான் இந்த திக்லத் பிளேசர். அதற்கு இவன் உடன்படுகிறான். அது மட்டும் இல்லை, இன்னொரு வேலையும் செய்கிறான். மேடையை வெளியேற்றிய பிறகு வெளியிலிருந்த அரச நுழைவாயிலையும் அவன் அகற்றினான். ஏற்கனவே இதுக்கு முந்திய அரசன் தான் என்ன பண்ணா? யோத்தாம் தான் எதை கட்டினான்? உயர்வாயில். அந்த உயர்வாயில் தான் இது.
நுழைவாயில் என்பது, அரச நுழைவாயில் என்பது அந்த உயர்வாயில், அப்பர் கேட் சொன்னல, அந்த அப்பர் கேட். இந்த அப்பர் கேட் எதை இணைக்குது? அரண்மனையையும் கோவிலையும். இப்போ என்ன சொல்கிறான்? எனக்கும் யாவேக்கும் எந்த தொடர்பும் இல்லை, உறவும் இல்லை, ஒட்டுமில்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வாயிலையும் அடைக்கிறான். நான் இனிமேல் யாவை இடத்துல போக மாட்டேன். யார் இடத்துலாம் போவேன்? அசீரிய மன்னன் இடத்தில் தான் போவேன். எனவே இவனுக்கு கடவுள் இனிமே யார்? அசிரிய மன்னன். ஆகாசுக்கு கடவுள் இனி அசிரிய மன்னன் தான், திக்லத் பிளேசர் தான். பாருங்கள் எந்த அளவுக்கு இதெல்லாம் அடையாளங்கள். ஒரு நாடு எந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறது என்பதனுடைய அடையாளங்கள். யோத்தாம் ஒரு நல்ல சிந்தனைப்படி இதுவரை இருந்த அரசர்கள் எல்லாம் யாவையோடு தொடர்பு இல்லாமல் போய்விட்டார்கள், இனிமேல் நாம் தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் இந்த அப்பர் கேட் என்று அழைக்கப்படுகிற உயர்வாயிலை அமைக்கிறான். அதே உயர்வாயில், அந்த நுழைவாயில், அரசனுடைய நுழைவாயில் இப்பொழுது அப்புறப்படுத்தப்படுகிறது. 19. ஆகாசு செய்த பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஆகாசு செய்த பிற செயல்கள் யூத அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே யூத அரசர்கள் குறிப்பேட்டின்படி தான் சில செய்திகள் இருக்கிறது. இங்கே பல செய்திகள் இல்லை. அதனால தான் நான் குறிப்பேட்டு புத்தகத்தில் பல செய்திகளை இணைத்து சொல்கிறேன். எனவே குறிப்பேட்டு புத்தகத்தில் தான் இதற்கான சில விளக்கங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். 20 தொடர்ந்து. ஆகாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் எசேக்கியா அரசன் ஆனான். ஆக ஆகாசு 735 715 வரை ஆட்சி செய்தான். அதாவது இதுவரை நாம் சிரியா அடிமைப்பட்டதைத்தான் பார்த்தோம். வடநாடு அடிமைப்பட்டதை நாம் பார்க்கல. அதை பற்றிய செய்திகள் இதுவரை வரலை. இருந்தாலும் ஆகாசுடைய இறப்பை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் ஆகாஸ் இறந்தது இந்த வடநாடு முழுவதுமாக அசீரியருடைய கைக்கு போன பிறகுதான் 722. ஆனால் இங்கே ஏற்கனவே 215 வந்துவிட்டோம். ஆகாசுடைய இறப்பை பற்றி. அவன் இறந்தது 715. அந்த 715 ஆகாசுடைய மகன் எசேக்கியா ஆட்சி பொறுப்பை ஏற்றுவிடுகிறான். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இது முழுக்க முழுக்க தென்னாட்டு அரசியலை பற்றி தான் பேசுகிறது. வடநாட்டு அந்த சிறைபிடிப்பை பற்றி, மக்கள் அசிரிய மன்னனுக்கு அடிமைப்பட்டதை பற்றி இதுவரை பேசவில்லை, இந்த அதிகாரத்தில் பேசவில்லை. அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க யாரை பற்றி தான் பேசுகிறது? தென்னாட்டு மன்னன், அதுவும் குறிப்பாக தென்னாட்டு மன்னனாக இருந்த ஆகாசை பற்றி மட்டும்தான் இந்த 16ஆம் அதிகாரம் பேசுகிறது. இவனுக்கு பிறகு இவன் 735 715 வரை ஆட்சி செய்தான். 20 ஆண்டுகள் ஏறக்குறைய. இவனுடைய 20 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு யார் ஆட்சி பொறுப்பேற்பது? எசேக்கியா. இவனுடைய மகன் எசேக்கியா ஆட்சி பொறுப்பேற்க. இவன் அடக்கம் செய்யப்பட்டது தாவீது நகரில். இதில் 2வது குறிப்பேட்டு புத்தகம் 2வது புத்தகம் 28 27 ஒரு செய்தியை சொல்லுகிறது. அவன் ரொம்ப இளைய வயதிலே இறந்து விட்டான். ஆகாஸ் இளைய வயதில் இறந்துட்டான். அவன் ஆட்சி பொறுப்பேற்கிற போது 20 வயது, 16 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தான். அப்போ 36 வயசில் ஆகாஸ் இறந்துட்டான். 715 அவனுக்கு 36 வயசு, அதில் இறந்துட்டான். இந்த ஆகாசனுடைய அந்த இறப்பை பற்றி பேசுகிற போது 2 குறிப்பேடு 28 27 ஒரு செய்தியை சொல்லுகிறது. அந்த செய்தி நமக்கு அரசர்கள் புத்தகத்தில் இல்லை, இணைச்சட்ட வரலாற்றில் இல்லை. அந்த 28 27 2 குறிப்பேடு வாசிங்க. ஆகாசு தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். அவனை இஸ்ரேல் அரசர்களின் கல்லறைக்கு எடுத்துச் செல்லாமல் எருசலேம் நகரில் அடக்கம் செய்தனர். அரசர்களின் கல்லறைக்கு எடுத்து செல்லாமல். அரசருடைய கல்லறை எங்கே இருக்குன்னா தாவீது நகரில். ஆனால் இங்கே பார்க்கிற போது தாவீது நகரில் தான் அடக்கம் செய்யப்பட்டான் என்கிற செய்தி இருக்கிறது. ஆனால் குறிப்பேடு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, இவனுடைய கல்லறை எருசலேமில் அடக்கம் செய்யப்பட்டாலும் கல்லறைகள் அரசருடைய கல்லறைகளில் இவன் அடக்கம் செய்யப்படவில்லை.
ஏன் அடக்கம் செய்யப்படவில்லை? ஆரம்பிக்கின்ற போதே இந்த இணைச்சட்ட ஆசிரியர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? இவன் கொடியவன், இவன் நல்லவன் அல்ல. தென்னாட்டினுடைய அரசர்கள் அத்தனை பேரையும் நல்லவர்கள், நேர்மையாளர்கள் என்று சொல்லி தொடங்குகிற இந்த புத்தகம் இவனை மட்டும் இவன் தீயவன், இவன் நல்லது செய்யவில்லை என்று ஏற்கனவே அவனுக்கு முத்திரை குத்தி விட்டார்கள். அப்போ நல்லவனை யாரோடு புதைக்கக்கூடாது? இதுவரை வாழ்ந்த நல்ல அரசர்களோடு, நீதிமான்களோடு புதைக்கக்கூடாது. அதனால் இவனை என்ன பண்ணாங்க? அந்த அரசருடைய கல்லறையில் அடக்கம் பண்ணால் கூட இவனை தனித்து அடக்கம் செய்தார்கள். அந்த அரசர்களோடு, அவர்களுடைய கல்லறைகளோடு இவனை அடக்கம் செய்யவில்லை. அந்த அளவுக்கு இந்த ஆகாஸ் அரசன் கொடியவனாக இருந்திருக்கிறான், தீயவனாக இருந்திருக்கிறான், யாவையை புறக்கணித்தவனாக இருக்கிறான், யாவையினுடைய சொல்படி கேட்டு வாழ்ந்தவனாக இல்லை, கீழ்ப்படியாதவனாக வாழ்ந்திருக்கிறான். இப்போ விவிலியாசிரியர் இந்த கருத்தான் சொல்ல வருகிறார். இந்த ஆகாசை போல ஒரு தீய சிந்தனை அல்லது ஒரு கொடிய சிந்தனை கொண்டிருந்தவர்கள் யாரும் இல்லை என்கிற கருத்தை சொல்லி முடிக்கிறார். நன்றி தந்தையே. இந்த 14ஆம் அதிகாரத்தில் முழுமையாக பார்க்குற பொழுது யூதா அரசன் ஆகாசை பற்றி தான் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம். இதில் துவக்கத்திலிருந்து இறுதி வரை இந்த ஆகாச அரசன் யாவே இறைவனுக்கு எதிராகத்தான் முழுமையாக செயல்பட்டு இருக்கிறான். ஆமாம். அப்படி இருக்கிற பொழுது இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்தியை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் தந்தையே? ஆகாசை பற்றி நான் தொடக்கத்தில் சொல்லுகின்ற போதே மற்ற யூதா நாட்டு அரசர்கள் எல்லாரும் கெட்டவர்களாக இருந்தால் கூட அவர்கள் நேர்மையாளர்கள், யாவையினுடைய திட்டப்படி நடந்தார்கள் என்கிற கருத்து தான் வந்தது. அவருடைய பிற்கால வாழ்க்கையில் அவர்கள் தவறு இழைத்தால் கூட முற்கால வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற போது, முந்தைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற போது நல்லவர்கள், நேர்மையாளர்கள் என்று தான், யாவையினுடைய திட்டப்படி வாழ்ந்தவர்கள் என்று தான் சொல்லுகிறது. இதில் ஆகாசு ஒரு விதிவிலக்கு. ஆகாசு யூத அரசர்களைப் போல, தாவீது அரசனைப் போல வாழவில்லை. மாறாக இஸ்ராயேல் நாட்டு யெரொபெயாமினுடைய ஒரு எச்சம் என்பது போல தான் இருக்கிறது. தென்னாட்டில் யெரொபெயாமுடைய எச்சமாக, அதாவது யூதா நாட்டில் யெரொபெயாமுடைய எச்சமாக, அதாவது முதலாம் யெரொபெயாமுடைய எச்சமாக இருக்கிறவன். ஆனால் அவன்தான் முதல் இந்த பிரதெய்வ வழிபாட்டை இஸ்ராயேல் சமூகத்தில் புகுத்தியவன். இப்போ ஆகாசு அதே பாணியை பின்பற்றுகிறார். தென்னாட்டில் தன்னுடைய வழிபாட்டு முறைக்கு அல்லது இஸ்ராயேல் மக்களுடைய வழிபாட்டு முறைக்கு புறம்பான வழிபாட்டு முறையை அவன் கொண்டு வருகிறான். வழிபாட்டு முறைகளை மட்டும் அவன் கொண்டு வரவில்லை, மாறாக அவனுடைய ஒட்டுமொத்த பார்வையும், யாவையை பற்றிய உறவுகள், அவருக்கும் அவனுக்கு உள்ள உறவு, யாவையை எப்படி பார்க்கணும், அவற்றை எப்படி இவன் தொடர்பு கொள்ள வேண்டும், அந்த தொடர்பே இல்லை. நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம். இவனுடைய தந்தை யோத்தாம் கட்டிய அந்த அப்பர் கேட் என்று அழைக்கப்படுகிற உயர்வாயிலை கூட அவனால் நிலைநிறுத்த முடியவில்லை. அதையும் அகற்றி விடுகிறார். யாவைக்கும் இவனுக்கும் எந்த உறவும் இல்லை, ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்கிற அளவுக்கு மிக கொடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். வரலாற்றில் ஆகாசை நாம் மறக்கவே முடியாது. என்றால் ஒரு அரசன் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாத நிலைக்கு இவன் ஒரு உதாரணம். அதுவும் தென்னாட்டு அரசன், தாவீதுடைய பாரம்பரியத்தில் வருகின்றவன். ஆனால் தாவீதுடைய பாரம்பரியத்திற்கு ஒரு எதிர்சாட்சியாகவே அவன் இருக்கிறான். எதிர்நிலைப்பாடு எடுக்கிறான். அது யாவையை பொறுத்த மட்டில் மட்டுமல்ல, மக்களை பொறுத்த மட்டில் அப்படி தான் இருக்கிறான். இறைவாக்கினுடைய அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவனாக இவனை நாம் பார்க்க முடியலை. அதுதான் நம்ம ஏசாயா புத்தகத்தில் பார்க்குறோம். 6 முதல் 8 அதிகாரங்கள், இந்த 3 அதிகாரங்களுமே ஏறக்குறைய ஆகாசை முன்னிலைப்படுத்துகிறது. ஆகாசு காலத்திலே எழுதப்பட்ட பகுதிகள், ஆகாசை அவனுடைய ஆட்சியை எடை போடுகின்ற பகுதிகள் தான் ஏசாயா புத்தகம். 6ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை. ஏசாயா கூட இவனை நல்லவனாக சொல்லவில்லை. ஏசாயா வழக்கமாகவே ரொம்ப கடுமையாக பேசக்கூடியவர் அல்ல.
இவரை கடுமையாக ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். ஏசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் மிக கடுமையாக பார்க்கிறோம். மற்ற இடங்களில் எல்லாமே ஒரு சாதுவான இறைவாக்கை அறிவிக்கிற ஒரு இறைவாக்கினராக தான் நம்ம ஏசாயாவை பார்க்குறோம். ஆனால் இந்த ஏசாயா கூட இந்த ஆகாசை ஒரு நல்ல மனிதனாக பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு இவனிடத்தில் ஒரு சீழ்பிடித்த சிந்தனை இருந்தது. இது ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒரு எதிரான ஒரு சிந்தனை. எனவே ஒரு நல்ல தலைவனாக ஆகாசு தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை. இது மக்களுக்கு தான் பிரச்சனை. மக்களுக்கு ஒரு தலைவன் நல்ல தலைவனாக இல்லாவிட்டால் மக்களுடைய நிலை பரிதாபமான நிலை. நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம் அரசனுக்கு இல்லாவிட்டால் பாதிக்கப்படுகிறவர்கள் மக்கள்தான். அதே நிலையில்தான் இந்த ஆகாசு காலத்தில் நிகழ்ந்தது. மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். நாடு மிக எளிதிலே அடுத்து நாடு கடத்தப்படுவதற்கு, குறிப்பாக தென்னாட்டவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இது அமைந்தது. ஆலயத்தை கொள்ளையடித்து யாருக்கு அனுப்புகிறான்? அசிரிய மன்னனுக்கு அனுப்புகிறான். அதாவது அவன் நேரடியாக கொள்ளையடிக்காமல் இவனே கொள்ளையடித்து அனுப்புகிறான். நீ கோவிலை கொள்ளையடிக்க வேணாம், நானே எல்லாத்தையும் கொள்ளையடித்து உனக்கு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி ஆலயத்தில் இருக்க எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்து கொடுக்குறான். அவனால் யோசிக்கவே முடியலை. இவற்றையெல்லாம் சேகரித்து வைத்தவர்கள், தயார் செய்து வைத்தவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று கூட அவனால் சிந்தித்து பார்க்க முடியவில்லை. எதிர்காலத்தை பற்றி அக்கறையே இல்லாத ஒரு மனிதன். தன்னுடைய காலத்தில் தன்னை பற்றியும் தன்னுடைய காலத்தை பற்றியுமே கவலைப்பட்டவன். அவன் உண்மையான தலைவனாக இருக்க முடியாது. தன் காலத்தையும் தன்னுடைய சந்ததியையும் தன்னுடைய அரசையும் பற்றி சிந்திக்கிறவன் நல்ல தலைவனே இல்லை. ஒரு தலைவன் எதை முன்னோக்கி வைக்க வேண்டும்? இனி வருங்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முன்வைத்து எந்த செயலையும் செய்யணும். தான் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் வருங்காலத்தில் உள்ளவர்கள் எடை போடுகின்ற அளவுக்கு அவன் செயல்படணும். சரியான முறையில் எடை போடுகின்ற அளவுக்கு அவன் நடக்கணும். ஆனால் ஆகாசு அப்படி நடக்கவில்லை. அதனால தான் இன்றைக்கு நாம் யாரை குறை சொல்லுகிறோம்? ஆகாசை குறை சொல்லுகிறோம். அவனுடைய வாழ்க்கை முறையை குறை சொல்லுகிறோம். அவன் செய்த செயல்களை நாம் குறை சொல்லுகிறோம். நன்றி தந்தையே. நன்றி. அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 16. ரமலியாவின் மகன் பெக்கா ஆட்சியேற்ற 17ஆம் ஆண்டில் யூதா அரசன் யோத்தாமின் மகன் ஆகாசு அரசனானான். ஆகாசு அரசனான போது அவனுக்கு வயது 20. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் தன் மூதாதையான தாவீதை போல் தன் கடவுளான ஆண்டவர் திருமுன் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. இஸ்ரேல் அரசர்களின் வழியிலேயே தானும் நடந்து இஸ்ரேலரின் பார்வையில் ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் அருவருப்பான வழக்கத்தின்படியே தன் மகனை தீயிலிட்டு பலியாக்கினான். மேலும் தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் செழித்த மரங்களின் அடியிலும் பலியிட்டு தூப வழிபாடு நடத்தி வந்தான். அப்பொழுது சிரியாவின் மன்னன் ரேட்சீனும் இஸ்ரேலின் அரசனும் ரமலியாவின் மகனுமான பெக்காவும் எருசலேமுக்கு எதிராய் படையெடுத்து வந்து ஆகாசுக்கு எதிராக முற்றுகையிட்டனர். ஆனால் அவர்களால் அவனை தோற்கடிக்க இயலவில்லை. அவ்வேளையில் ஏதோம் மன்னன் தன் நாட்டிற்காக ஏலாத்தை கைப்பற்றி அங்கிருந்து யூதா மக்களை விரட்டி அடித்தான். ஏதோமியர் ஏலாத்திற்குள் நுழைந்து இன்று வரை அங்கு வாழ்ந்து வருகின்றனர். எனவே ஆகாசு அசீரிய மன்னன் திக்லத் பிலேசரிடம் தூதனுப்பி, நான் உம் பணியாளன், உம் மகன், நீர் புறப்பட்டு வந்து என்னை முற்றுகையிட்டிருக்கும் சிரியா மன்னன் கையினின்றும் இஸ்ரேல் அரசன் கையினின்றும் விடுவிப்பீர் என்று சொன்னான். மேலும் ஆகாசு ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனை கருவூலங்களிலும் இருந்த பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து அசீரிய மன்னனுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்தான். அசீரிய மன்னன் அதற்கு இணங்கி தமஸ்குவை கைப்பற்றி அதன் குடிமக்களை
கீருக்கு நாடு கடத்தினான். எனவே அரசன் ஆகாசு அசீரிய மன்னன் திக்லத் பிலேசரை சந்திக்க தமஸ்குக்கு சென்றான். அப்பொழுது அவன் அந்நகரில் உள்ள பலிபீடத்தை கண்டு அதன் வரைபடத்தையும் அதன் கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளையும் குரு உரியாவுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் ஆகாசு தமஸ்குவிலிருந்து அனுப்பிய பலிபீட கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளுக்கும் ஏற்ப குரு உரியா அவன் திரும்பி வருவதற்குள் கட்டி முடித்தார். அரசன் தமஸ்குவிலிருந்து திரும்பி வந்தான். அவன் பலிபீடத்தை கண்டு நெருங்கிச் சென்றான். அவன் எரிபலியும் உணவு படையலும் அதில் செலுத்தி நீர்ம படையலை வார்த்தான். தனக்கென்று நல்லுறவு பலியின் இரத்தத்தை பலிபீடத்தின் மீது தெளித்தான். மேலும் அவன் ஆண்டவர் திருமுன் இருந்த வெண்கல பலிபீடத்தை கோவிலின் முன்புறமிருந்து அகற்றி தன் பலிபீடத்திற்கும் ஆண்டவரின் இல்லத்திற்கும் இடையே வடபுறத்தில் வைத்தான். பிறகு அரசன் ஆகாசு குரு உரியாவை நோக்கி, பெரிய பலிபீடத்தின் மேல் காலை எரிபலியையும் மாலை உணவு படையலையும் அரசனின் எரிபலியையும் உணவு படையலையும் நாட்டு மக்கள் அனைவரின் எரிபலியையும் உணவு படையலையும் நீர்ம படையலையும் செலுத்தி எரிபலிகளின் எல்லா இரத்தத்தையும் மற்ற பலிகளின் எல்லா இரத்தத்தையும் அதன் மேல் தெளிப்பீர். வெண்கல பலிபீடம் திருவுளத்தை நான் அறிவதற்கென்று இருக்கட்டும் என்றான். அரசன் ஆகாசு கட்டளையிட்டபடியே அனைத்தையும் குரு உரியா செய்தார். அப்பொழுது அரசன் ஆகாசு சக்கர தாங்கிகளை பிரித்து கொப்பரைகளை அவற்றினின்று அகற்றினான். வெண்கல நீர்த்தொட்டியை காளைகளினின்று அகற்றி அதனை கல் தளத்தின் மீது வைத்தான். மேலும் அசீரிய மன்னனின் விருப்பத்திற்கிணங்க ஆண்டவரின் இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த அரியணை மேடையையும் வெளியிலிருந்த அரச நுழைவாயிலையும் அவன் அகற்றினான். ஆகாசு செய்த பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஆகாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் எசேக்கியா அரசரானார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு என்றால் ஏறக்குறைய வடநாட்டை இஸ்ராயல் நாட்டையே முழுவதுமாக அவன் சூறையாடி விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஏறக்குறைய பெரும் பகுதிகளை அவன் பிடித்து விட்டான்.